விட்டமின் சி அதிகமா நிறைஞ்சிருக்கக்கூடிய நெல்லிக்கனி சாதத்தை தான் இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். இயற்கை கொடுத்த அதிசய கனிகள்ல இத்தனை பயன்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே கனி இந்த நெல்லிக்கனி தான். இந்த ஆரோக்கியமான நெல்லிக்கனி சாதத்தை எப்படி செய்யலான்னு பாக்கலாம் வாங்க. ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமா ஆயில சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 2 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல நமக்கு தேவையான அளவு வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பெரிய சைஸ் நெல்லிக்காவை துருவி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கின உடனே வேக வச்சு ஆற வச்சிருக்கிற 1 கப் அளவு சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சாதம் குழஞ்சிடாத அளவுக்கு மெதுவா பார்த்து நம்ம கலந்து விட்டுக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் ஆன உடனே பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும், குட்டி குட்டியா கட் பண்ண நெல்லிக்கனி துண்டுகளையும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான நெல்லிக்கனி சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.